நிறைய வீடுகள்ல பிரச்சனைகளுக்கு என்ன சொல்லுங்க? என் நாத்தனாருக்கு அவர் ஹெல்ப் பண்றாரு. என் மாமனார், மாமியார் அவர் பார்க்குறாரு. தனி குடித்தனம் வேணும். வீட்டுக்குள்ளார இருந்தா இந்த பிரச்சனை வருது. பெண்கள் கிட்ட இருக்க மிகப்பெரிய குறை என்ன தெரியுங்களா? நம்ம வெளிப்படையா வாய தொறந்து எனக்கு இதுதான் வேணும்னு நேரடியா கேட்கவே மாட்டோம். நான் நெனச்சுப்பேன். நான் நெனைக்கிறது என் வீட்டுக்காரருக்கு புரியணும். அவர் புரிஞ்சு நான் நெனைக்கிறத அவரு நிறைவேத்தி குடுக்கணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். இப்போ நீங்க ரிதன்யா கேஸ்ல கூட நெறைய பேரோட அலிகேஷன் எப்படி இருந்ததுன்னா, அந்த அப்பா வந்து கொஞ்சம் விட்டு குடுத்து போன்னு சொன்னதுனால தான் அவ வந்து தற்கொலைன்ற அளவுக்கு வரைக்கும் போயிட்டா அப்படின்னு. பெண்கள் தான் முதல்ல டைவர்ஸ் கேட்குற மாரி தெரியுது. வீட்ட விட்டு வெளியில வர மாரி தெரியுது. அவங்க தானே போய் ஹஸ்பண்ட் வீட்ல இருக்காங்க. அப்ப அவங்க தான் வெளியில வருவாங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் ஏன் வாழணும்? நான் தனியாவே வாழ்ந்துற முடியும்ல. என்னால சம்பாதிக்க முடியுது. என்ன நானே பார்த்துக்க முடியும். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர் ஃபேமிலி கோர்ட்ல தான் ஃபேமிலியை பார்க்க முடியுது. இதை தினம் தினம் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய அட்வொகேட் ராஜேஸ்வரி கார்த்திகேயன் மேம், அவங்க கிட்ட இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். கிரிமினல் செக்ஷன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேமிலி கோர்ட் வந்து அதிகப்படுத்திட்டே போகிறாங்க. இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ளே வந்துட்டு சடனாக ரொம்ப குறுகிய காலகட்டத்திலையும் டைவர்ஸ் வாங்குறவங்க இருக்காங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆகியும் டைவர்ஸுக்கு போகிறாங்க. இதில் எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்குது, எதனால டைவர்ஸுக்கு ஆணும் பெண்ணும் 2 பேரும் வராங்க? ஆக்சுவலி இந்த பிரச்சனைகள் வந்து முன்னாடியுமே இருந்திருக்கு. முன்னாடி காலகட்டங்கள்லயும். இப்போ அதிகமா வெளியில தெரியுது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு. என்னன்னா, இப்போ கொஞ்சம் இண்டிபெண்டன்சி அதிகமாயிடுச்சு. முன்னாடி வந்து பெண்கள் வெளியில வர்றதுக்கே ரொம்ப யோசிச்சாங்க. இப்போ ஒரு குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னா, டைவோர்ஸ்ன்னு கோர்ட்டுக்கு போணுமா? ஹஸ்பண்ட விட்டு வெளியில வரணுமா? அப்படிங்கிற யோசனை முதல்ல இருந்தது. இப்போ கொஞ்சம் யோசனை கம்மியாயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களால அவங்களே பார்த்துக்க முடியும். இப்போ அவங்க இத எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கஷ்டப்பட்டு இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் ஏன் வாழணும்? நான் தனியாவே வாழ்ந்துற முடியும்ல. என்னால சம்பாதிக்க முடியுது. என்ன நானே பார்த்துக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில நான் ஏன் இவ்ளோ கஷ்டத்துக்கு நடுவுல இங்க வாழணும்? அப்ப நான் கோர்ட்டுக்கு வரேன். நான் டைவர்ஸ் வாங்குறேன் அப்படின்னு வெளியில வராங்க. 1. ஆண்கள் தரப்புலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்னன்னா பேஷன்ஸ் இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து அவங்களால வந்து இது எவ்வளோ நாளைக்குடா இந்த நச்சரிப்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க முடியும்? எவ்வளோ நாளைக்கு இந்த பிரச்சனைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? அப்படின்னு அவங்க கொஞ்சம் வெளில வராங்க. பட் இப்ப நான் ஓப்பனா என்னோட கேஸஸ்ல இருந்து பார்க்கும்போது, நான் என்னோட விவாதங்கள்ல கூட நெறைய ஆண்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்க? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அதற்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா, நான் பார்க்குற நெறைய கேஸஸ்ல பார்க்குற விஷயம் என்னன்னா, ஆண்கள் கொஞ்சம் ட்ரை பண்ற மாரி தெரியுது. ஈவன் பிரச்சனை இருக்கு, இந்த நச்சரிப்பெல்லாம் இருக்கு அப்படின்னா கூட, இந்த இன்ஸ்டிடியூஷன இந்த ஃபேமிலின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, இத சேவ் பண்ண முடியுமா? இந்த குடும்பம் இப்படியே இருக்க முடியுமா? இத அப்படியே நம்ம காப்பாத்திக்க முடியுமான்னு அவங்க பார்க்குற மாரி தான் தெரியுது. ஈவன் தவறுகள் பண்ணா கூட, வெளியில போவாரு, இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு. இதெல்லாம் நடக்கும். வெளியில நெறைய தப்பு பண்ணுவாரு. தண்ணி அடிப்பாரு, இல்ல வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துவாரு, வெளியில செலவு பண்ணுவாரு. இவ்ளோ விஷயங்கள் இருந்தாலும், இதெல்லாம் தவறுன்னு அவருக்கு தெரியும். பட் இதையெல்லாம் தாண்டியும் இந்த குடும்பம் இப்படியே இருக்கணும். அது ஒய்ஃப் இருக்கணும், குழந்தைங்க இருக்கணும், இந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படியே இருக்கணும்னு அவங்க கொஞ்சம் அதிகமா ட்ரை பண்ற மாரி தெரியுது. பட் பெண்கள் எப்படி தெரியுது அப்படின்னா, நான் ஏன் ட்ரை பண்ணணும்? நான் என்னால இந்த கஷ்டத்த வந்து பேர் பண்ணிக்க முடியல. ஆமா, எவ்வளவு இந்த நாள் பேர் பண்ணுவாங்க? இது அவங்களுக்கு கொடுமைகள் தானே, இது அவங்க அத அவங்களுக்கு தான் டார்ச்சர். நெனைக்கிறாங்க. இப்ப வந்து இது எனக்கு கொடுமை. என்னால இத தாங்கிக்க முடியல. நான் அப்ப வெளியில வந்துர்றேன். நீ வந்து உனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா உனக்கு கொடுமை கிடையாது. நீ கஷ்டமா அனுபவிக்கல. நீ போய் வெளியில எல்லா தப்பும் பண்ணிட்டு வர. நீ வீட்டுக்குள்ளார வந்துடுற. நீ இங்க இத அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கணும்னு நெனைக்கிற. ஆனா நீ வெளியில போய் இதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்குள்ளார வரும்போது, என்னால இத ஏத்துக்க முடியல. எனக்கு அது கஷ்டமா இருக்கு. எனக்கு உன்னால வந்து நார்மலா உன்ன நல்லவனாவே என்னால பார்க்க முடியல. அப்போ எனக்கு இது ஹர்ட்டிங்கா இருக்கு. நான் வெளியில போறேன் அப்படிங்கிறது தான் அதனால தான் பார்வை பெண்கள் அதிகமா வெளியில வர மாரி தெரியுது. ம். பெண்கள் தான் முதல்ல டைவர்ஸ் கேட்குற மாரி தெரியுது. வீட்ட விட்டு வெளியில வர மாரி தெரியுது. அவங்க தானே போய் ஹஸ்பண்ட் வீட்ல இருக்காங்க. அப்ப அவங்க தான் வெளியில வருவாங்க. அப்போ வெளியில கோர்ட்ட நாடி வர கூட்டத்துல பெண்களோட கூட்டம் அதிகமா இருக்கிறதா ஏன் தெரியுது அப்படின்னா, கஷ்டம் அவங்களுக்கு அதிகமா தெரியுது. அவங்க ஹர்ட் ஆகுறதா நெனைக்கிறாங்க. இந்த கஷ்டத்தோட உழலணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் வெளியில வரேன். ம். அப்படின்னு அவங்க வெளியில வராங்கங்கிறது. ஸோ வெளியில இருந்து மட்டும் நீங்க வந்து பார்க்கறதுனால பெண்கள் அதிகமா வெளியில வரதுனால பெண்கள் மட்டும் தான் தப்பு பண்ணியிருப்பாங்களா? இல்ல ஆண்கள் உண்மையிலேயே இதெல்லாம் இந்த இன்ஸ்டிடியூஷன காப்பாத்தணும்னு நெனைக்கிறதுனால
ஆண்கள் சரியா இருப்பாங்களான்னா இதை இப்படி பார்க்க முடியாது. ஒரு ஒரு பிரச்சனையிலையும் காரணம் யாருது அதிகம்? இந்த பிரச்சனையில பெண் பண்றது தப்பா? இல்ல ஆண் பண்றது தப்பா? இந்த பிரச்சனைய உங்களால சமாளிச்சு குடும்பமா அந்த குடும்பத்த காப்பாத்திட முடியுமா? முடியாதா? இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பட் நாங்க ஒரு அட்வொகேட்டாவோ, இல்ல ஒரு காமன் பெர்சனாவோ இருந்து பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளால தவிர்க்க முடியாது. அந்த பிரச்சனைகள ஊதி பெருசாக்காதீங்க. அந்த பிரச்சனைகளுக்கு பெரிய அளவுல வெயிட் குடுக்காதீங்க. அத கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. அதுதான். ஆனா இப்ப இந்த விட்டு குடு அப்படிங்கிற வார்த்தையவே நெறைய பெண்களால ஏத்துக்க முடியல. ஏன் விட்டு நான் ஏன் குடுத்து விட்டு போ. குடுக்கணும்? இப்போ நீங்க ரிதன்யா கேஸ்ல கூட நெறைய பேரோட அலிகேஷன் எப்படி இருந்ததுன்னா, அந்த அப்பா வந்து கொஞ்சம் விட்டு குடுத்து போன்னு சொன்னதுனால தான் அவ வந்து தற்கொலைன்ற அளவுக்கு வரைக்கும் போயிட்டா அப்படின்னு. பட் அந்த பிரச்சனைகளின் அடிப்படையில தான் அவரு சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து ஒரு பொண்ணு மேல மண்ணெண்ணெய் ஊத்தி ஒரு ஹஸ்பண்ட் கொளுத்துறாரு அப்படின்னா, "அம்மா விட்டு போம்மா, ஹஸ்பண்ட்னா கொளுத்துவாரு" அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என் ஹஸ்பண்ட் வந்து இத எனக்கு பண்ண மாட்டேங்கிறாரு. எனக்காக வந்து ஈவினிங் லீவ் போட்டுட்டு வரமாட்டேங்கிறாரு. நான் பர்மிஷன் போட்டுட்டு 4 மணிக்கே வீட்டுக்கு வான்னு சொல்றேன். என் ஹஸ்பண்ட் வர முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்னும்போது, அவரு அவரு ஒரு ரீசன் சொல்லுவார்ல. என்னோட ஆஃபீஸ்ல அப்படி கிடையாது. பர்மிஷன்லாம் ஈஸியா குடுக்க மாட்டாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பேரண்ட் சைட்லேருந்து இத எப்படி பார்ப்பாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க, "அம்மா விடுறா, இன்னைக்கு இல்லன்னா இன்னொரு நாள் போலாம். ஒரு நாள் விட்டு குடுத்து தான் போணும். அவர் தான் ஜாப் இருக்குங்கிறாரு. அவர் ஜாப்லேருந்து வழியில வர முடியாதுங்கிறாரு. நீ ஒரு நாளைக்கு விட்டு குடுத்து போவேன். இன்னைக்கு வெளியில போலன்னா என்ன நாளைக்கு போயேன், இல்ல அடுத்த வாரம் போயேன்." அப்படின்னு அவங்க ஒரு அந்த வார்த்தைய தான் சொல்லுவாங்க. பட் இப்ப இந்த விட்டு குடுங்கிற வார்த்தையவே பெண்களால ஏத்துக்க முடியல அப்படிங்கிறது தான் இங்க இருக்க கஷ்டம். நாங்க வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள எப்படி அனலைஸ் பண்றோம் அப்படின்னா, எந்தெந்த பிரச்சனைகளுக்காக நீங்க வெளியில வரலாம்? ம். குற்றங்கள் நடந்தது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வெளியில வந்து தான் ஆகணும். குற்றத்த தாங்கிக்கிட்டு, கொடுமைகள தாங்கிக்கிட்டு, கஷ்டங்கள தாங்கிக்கிட்டு, பெண்கள் வாழணுங்கிற அவசியமே கிடையாது. இல்ல இவன நாங்க திருத்த நெறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டோங்க. எந்த பாயிண்ட்லயுமே அவன் திருந்தல. இவன் திருந்தாததுனால இந்த மாதிரியான கஷ்டங்கள் எனக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அப்ப வெளியில வர்றதும் தப்பு கிடையாது. ஆனா, சின்ன ப்ராப்ளம் இருக்கும்ல. நெறைய வீடுகள்ல பிரச்சனைகளுக்கு என்ன சொல்லுங்க? என் நாத்தனாருக்கு அவர் ஹெல்ப் பண்றாரு. என் மாமனார், மாமியார அவர் பார்க்குறாரு. தனி குடித்தனம் வேணும். வீட்டுக்குள்ளார இருந்தா இந்த பிரச்சனை வருது. என் மாமியார் வந்து என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஒரு மாரி நடந்துக்கிறாரு. என் ஹஸ்பண்ட் அதுதானே இல்லாதபோது உண்மை இந்த காலகட்டத்தில. ஏன்னா பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும், அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் வேணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா அவங்க ஒன் சைடா பயாஸ்டா பையனுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்றாங்கங்கும்போது, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கொடுமைகள எத்தன நாள் அந்த பெண் தாங்குவாங்க? இல்ல அந்த பயாஸ்டுங்கிறதுல தான் எனக்கு ஒரு அ கொ எனக்கு வேறுபாடு இருக்கு. நீங்க ஒரு அப்பா, அம்மா இருக்காங்க. ஒரு பெண்ணோட அப்பா, அம்மா. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அந்த அப்பா, அம்மா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அந்த பெண்ணுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாரி தானே ஒரு பையனோட அப்பா, அம்மாவும். ஒரு இல்லையே அந்த பிரச்சனைன்னு பெண் வந்து வரும்போது வெளியிலேருந்து வந்திருக்கா, நம்ம ஃபேமிலிக்குள்ள வந்திருக்கா அப்படிங்கும்போது, அந்த பெண்ணுக்கான முக்கியத்துவம் அந்த இடத்துல இருக்கணுமே! முக்கியத்துவத்துல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அந்த பொண்ணு கண்டிப்பா வெளியிலருந்து உள்ள வந்திருக்கா. ஆனா, உள்ள வந்திருக்கான்னா, என்னைக்கு உள்ள வந்துட்டாலோ, அன்னையிலருந்து அது அவங்க வீட்டு பொண்ணு அவ. சரிங்களா? ஆனா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அவங்களோட சப்போர்ட், அவங்களோட பார்வை எப்பவுமே வந்து அவங்க பையனுக்கு சைடா தான் இருக்கும். ஏன்னா, அந்த பையன இவ இப்ப தான் பார்க்குறா. ஆனா, அவங்க அப்பயிலேருந்து பார்த்துட்டுருக்காங்க. குழந்தையிலேருந்து பார்த்துட்டுருக்காங்க. அவனோட சின்ன சின்ன தவறுகள், குழந்தையிலேருந்து அவன் எப்படி வளர்ந்து வந்தாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அவனோட தவறுகள அவங்களால ஏத்துக்க முடியும். இங்க நீங்க விஷயத்த இப்படி தான் பார்க்கணும். என்னன்னா, என் மாமியார் வந்து என் ஹஸ்பண்டுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு சப்போர்ட்டே பண்ணலன்றீங்கல்ல. இந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் வரேன். எப்படின்னாலும் அவங்க பையன் பண்றது தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா கூட, நிறைய அம்மாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ப பையன் தானே, சரி விடு நாளைக்கு மாத்திப்பான். இது ஓகே தான். இதனால இருக்குதான். அம்மா சரி விடும்மா இவன் இப்படி தான் இருப்பான். இன்னைக்கு இப்படி இல்ல. எப்போலேருந்தே இவன் இப்படி தான் இருக்கான். நம்ம கொஞ்சம் விட்டு குடுத்து தான் போணும். அவன் கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆயிடுவான். இப்ப கத்துவான். கொஞ்ச நேரத்துல அமைதியாயிடுவான். ஸோ இதுதான் வந்து அவங்க அம்மாங்களோட எதிர்பார்ப்பா இருக்கும். அம்மாங்க பார்வை அவ்வளோதான் இருக்கும். அப்ப நீங்க அவங்க பார்க்கிறதே பயாஸ்டா பேசுறாங்க. நம்ப என்ன எதிர்பார்க்கிறோம் பெண்கள் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொல்லிட்ட உடனே என்டையரா எல்லாரும் எனக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோம். பட் பார்க்குறவங்களோட பார்வையில வேறுபாடுகள் இருக்கும். என் மேலயும் தவறு இருக்கிறத அவங்க சொல்லலாம். பட் நம்ம அப்படி கிடையாது. நான் ஒரு தவறுன்னு சொல்லிட்ட உடனே எல்லாரும் அத தவறுன்னு சொல்லுங்க அப்படின்னா, அவங்களால முடிஞ்சா தானே அவங்க சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஏன் அம்மா சப்போர்ட் பண்ணணும்? என் மாமியார் சப்போர்ட் பண்ணணும்? என் மாமனார் சப்போர்ட் பண்ணணும்? நீங்க யார நம்பி அந்த வீட்டுக்குள்ளார போனீங்க? உங்க ஹஸ்பண்ட ஹஸ்பண்ட நம்பி நம்பி தான் போறோம் போனீங்க. மேம். பட் ஆனா என்ன பேசுறாங்க? ஒரு கூட்டு குடும்பமா வாழணும். இல்லாட்டி என் பையன பிரிச்சு தனியா கூட்டிட்டு போறான்னு சொல்லி அந்த பெண் மேல அகைன் ஒரு குற்றச்சாட்டு தானே வைக்கப்படுது. இல்ல அங்க பிரச்சனையே அதுதான். நீங்க என்னன்னா, கூட்டு குடும்பமா வாழணும் அப்படின்னா, ஒரு குடும்பம்க்கு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நான் சில விஷயங்கள்ல 4 மனிதர்கள் இருக்கோம்.
4 மனிதர்களுக்கும் தனிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். எனக்கு வேற மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வேற மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கும். ஆனா, அதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சாப்பாடு சமைச்சா அதுவுமே ஒரு பிரச்சனையாகும். இல்ல ஒரே சாப்பாட சமைச்சா அதுலயும் ஒரு பிரச்சனையாகும். அப்போ இது வந்து ஒரு சாப்பாடு, ஒரு சின்ன விஷயம், ஒரு டேஸ்ட் அங்கருந்து வர ஒரு விஷயம். இது வந்து செட் ஆகி இந்த குடும்பத்தில இவளுக்கு இதுதான் பிடிக்கும். இவளுக்கு இத சமைச்சா தான் அவ சாப்பிடுவா அப்படின்னு அந்த மாமியார், மாமனார் உணர்றதுக்கோ, இல்ல மாமியார், மாமனாருக்கு இது சமைச்சா தான் அவங்களுக்கு ஹெல்த்துக்கு செட் ஆகுது. அவங்களுக்கு இது இல்லன்னா அவங்களுக்கு மாறுபாடு ஏற்படுதுன்னு இந்த பெண்ணுக்கு புரியறதுக்கோ, ஒரு காலகட்டம் இருக்கும் இல்ல? அந்த காலகட்டத்துக்குள்ளார நம்ம நெறைய பேசிர்றோம். நெறைய வார்த்தைகள விட்டுர்றோம். நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெறைய தவறு தவறா புரிஞ்சுக்கிறோம் நம்ப. இதோட வெளிப்பாடு தான். இப்போ இந்த தனிக்குடித்தனம் இருக்குல்ல, நெறைய குடும்பங்கள்ல தனிக்குடித்தனம்ங்கிற கோரிக்கைலாம் இப்ப இல்ல. ஆனா மாமனாரும், மாமியாரும் இப்ப என்ன நெனைக்கிறாங்கன்னா, "நீ பேசாம தனிக்குடித்தனமே போயிடு. ஏன்னா ஏதோ கோர்ட்டு, கேஸு அப்படின்னு நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா என்னையும் தூக்கி உள்ளார போடுவீங்க. இல்ல என்னையும் பிரச்சனைக்கு உள்ளாக்குவீங்க. அதனால எனக்கு வேண்டாம். நீ தனியா போனா நீ நல்லா இருக்கியான்னு பார்க்குறேன்." அப்படின்னு ஒரு இது வந்து ஒரு தனிக்குடித்தனம் அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். அப்படின்னு தனிக்குடித்தனம் வைக்கிறோம். தனிக்குடித்தனம் வச்சதுக்கு அப்புறமும் என்ன ஆகுதுன்னா, அப்பா, அம்மா கிட்ட பேசுனா பிரச்சனை. நான் ஃபோன்ல பேசினா பிரச்சனை. இல்ல அப்பா, அம்மாவ பார்க்க போனா பிரச்சனை. அப்பா, அம்மாவ பார்க்க போயிட்டு அங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டா பிரச்சனை. "நீ ஏன் சாப்பிட்டேன்னு சொல்லல? எனக்கு சாப்பிட்டேன்னு சொல்லாம போயிட்டல்ல நீயி. அப்ப நான் சாப்பிட மாட்டேன்னு நெனச்சேன். போன வாரம் போனியே, அன்னைக்கு நீ சாப்பிடாம வந்த. இன்னைக்கு ஏன் நீ சாப்பிட்டுட்டு வந்த?" இந்த கேள்விகள் எல்லாம் இருக்குல்ல, இதுதான் பிரச்சனைகளுக்கு. பசங்களுக்கு என்னன்னா, ஒரு கேள்விய ஒரு தடவ தான் கேட்கணும். ம். ஒரு கேள்விய 2 தடவ கேட்டீங்கன்னா, பசங்களால ஒத்துக்க முடியாது. ஏன்னா, அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, "அந்த கேட்ட புரிஞ்சுக்கிட்டேன்ல. ஓகே. பார்த்துக்கலாம் அடுத்த தடவ." அப்படின்னு அவங்க விட்டுட்டு அடுத்ததுக்கு போணும்னு நெனைப்பாங்க. பட் நம்ப அப்படி இல்ல. கேள்விக்கான பதில் கிடைக்கிற வரைக்கும் கேள்விய திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்போம். ம். இதுதான் அங்க பிரச்சனைகளுக்கு. அப்ப அவங்களுக்கு எப்ப சலிப்பு ஏற்படுது அப்படின்னா, இதே காலையில எழுந்திரிச்சா இன்னைக்கு ஒரு பிரச்சனை. அதே கேள்விய ஈவினிங் வரைக்கும். திருப்பி அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு ஒரு பிரச்சனை. திருப்பி அதே கேள்விய ஈவினிங் வரைக்கும். அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு 1 வாரம் இத கடந்து போனாங்கன்னா, அப்ப சலிப்பு ஏற்பட்டுரும். இதுதான் பிரச்சனைகளுக்கான நம்மளுக்கு வந்து பெண்கள பொறுத்தவரைக்கும் அத எப்படி பார்க்குறோம்னா, இது வலி. ஏன்னா, இன்னைக்கு வரைக்குமே நான் கேட்ட கேள்விக்கு விடை வரல. அப்ப எனக்கு அது வலி. நான் சொன்ன விஷயத்த நீ செய்யல. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீ செய்யல. இன்னொரு பெரிய எதிர்பார்ப்பு பெண்களுக்கு என்னவா இருக்குன்னா, இம்பார்ட்டன்ஸ். இந்த வீட்ல எனக்கு என்ன இடம்? உங்க அம்மாவ விட ஒரு படி மேல. உங்க அப்பாவ விட ஒரு படி மேல. உன் தங்கச்சிய விட ஒரு படி மேல அப்படின்னு, நம்ப அந்த வந்து குடும்பம் அப்படின்னா 4 பேரும் ஒரே மாதிரி சேர்ல ஒண்ணா உட்கார்ந்தா அது குடும்பம். ஆனா, இதுல எனக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் சேர் வேணும். எனக்கு வந்து நான் உட்கார்றதுக்கான இடம் வேற மாரி வேணும். எனக்கான 4 புடவ எடுத்தா, அதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் புடவ எடுத்து குடுக்கணும். எனக்கு ஒரு ரூ. 100க்கு எக்ஸஸா தான் நீங்க குடுக்கணும். இந்த இம்பார்ட்டன்ஸ நம்ம எதிர்பார்க்கிறது ஒரு மிகப்பெரிய குறையா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா தவறு இல்லையா? அந்த பெண் வந்து அந்த பையன நம்பி வரான்னும்போது, என் கணவன் எனக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். அதுல என்ன தவறு? அந்த முக்கியத்துவம்ங்கிறது இன்னொருத்தவங்க கூட போட்டியா இருக்கக்கூடாதுங்கிறது தான் இங்க இருக்கிற பிரச்சனை. அது போட்டி ஆகும்போது அவருக்கு பேலன்ஸ் அவுட் ஆகுது. அவர் என்ன யோசிக்கிறாரு அப்டின்னா, இது ஒரு போட்டி ஆகும்போது அவரு மறைக்க வேண்டியதாகுது. இப்போ நீங்க ஒரு காமனா பேசுறோம்ன்னு வைங்களேன். "ஏங்க என்ன விட ஒரு ரூ. 100 உங்க தங்கச்சிய விட ஒரு ரூ. 100 எக்ஸ்ட்ரா எனக்கு புடவ எடுத்து குடுத்துருங்க." அப்படின்னு நான் கேட்கிறேன்னா, வெளிப்படையா நம்மளால கேட்கவே முடியாது. எனக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். பெண்கள் கிட்ட இருக்க மிகப்பெரிய குறை என்ன தெரியுங்களா? நம்ம வெளிப்படையா வாய தொறந்து, எனக்கு இதுதான் வேணும்னு நேரடியா கேட்கவே மாட்டோம். நான் நெனச்சுப்பேன். நான் நெனைக்கிறது என் வீட்டுக்காரருக்கு புரியணும். அவரு புரிஞ்சு நான் நெனைக்கிறத அவரு நிறைவேத்தி குடுக்கணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணமாவே நான் பார்க்குறேன். நம்ம எப்படி நெனைக்கிறது அவருக்கு தெரியும். அவரு ஒரு மாரி புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, அப்ப நீ இவ்ளோ நாள் என் கூட வாழ்ந்து என்ன நீ சரியா கூட புரிஞ்சுக்கல. ம். இவ்ளோ நாள் நான் சொல்லியும் உனக்கு எனக்கு என்ன தேவைன்னு தெரியல. ஓகே. ஆனா அவரு எப்படி பார்ப்பாருன்னா, என் தங்கச்சி தானே! அவளுக்கு எடுத்த அதே மாரி புடவ உனக்கும் எடுக்கலாம் இல்லையா? நீயும் ஒய்ஃப் தானே! நீயும் என் குடும்பம், அவளும் என் குடும்பம் தான் அப்படின்னு. ஆனா அவங்க எப்படி நெனைக்கிறாங்கன்னா, உன் தங்கச்சி முன்னாடி என்ன நீ விட்டு குடுத்துறக் கூடாது. உன் ஹஸ்பண்ட் உன்னோட அப்பா கூட என்ன விட்டு குடுத்துறக் கூடாது. உன் அம்மா முன்னாடி என்ன நீ விட்டு குடுத்துறக் கூடாதுன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்கல்ல. அப்ப அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா அவர் கண்டிப்பா விட்டு குடுக்க முடியாது ஒரு பக்கம். விட்டு குடுக்க கூடாதுன்னு நெனைப்பாரு. ஆனா, அவரு எமோஷனலா அந்த பேரண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆயிருப்பாரு. நம்ப யோசிச்சு பாருங்களேன், நம்ப அப்பா, அம்மா கூட நம்மளுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும்ல. இதே கனெக்ட் அவருக்கு அவங்க அப்பா, அம்மா கூட இருக்கணும்ல. இருந்தா தானே அது ஒரு உறவு. ஆனா, அந்த கனெக்ட்டே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நெனைப்போம். நம்ப எப்படி ஏன்னா நம்ம சில சில சமயம் பொண்ணுங்க சொல்லுவாங்க, "நான் எங்க அம்மாவ என் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்ட்டேன் மேடம். என் ஹஸ்பண்ட் கேட்குறாரு, உங்க அம்மாவால தான் வீட்ல பிரச்சனைன்னு."
என் அம்மாவை என் வீட்டுக்கே நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். உங்கள் அம்மாவுக்கு வேற ஒரு வீடு இருக்குது, அவங்க அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க இங்கே நீங்கள் வர வேணான்னு சொன்னால் உங்களுக்கு வேலை இருக்கும், அவங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப இங்க அப்படி கிடையாது இவரு. "என் வீட்டுக்கே நீ வராத" அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. வீட்டுக்குள்ளாரயே அவங்க இருப்பாங்க எப்பவுமே. ம். அவர வரவே கூடாது. இப்போ நான் எப்படி என் அம்மாவ நிறுத்திட்டேனோ, அதே மாரி நீயும் உன் அம்மாவ நிறுத்திறணும். இங்க நம்ம அத பார்க்க மாட்டோம். என் அம்மா சொல்லிக் குடுக்கறதுனால இந்த பிரச்சனை வருதுன்னு ஹஸ்பண்ட் சொல்றாருங்கிறதுனால அம்மாவ நிறுத்தினேன். இங்க அவங்க அம்மா சொல்லிக் குடுக்கறதுனால இவருக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா தான் அவங்க அம்மாவ நிறுத்தணும். பட் நெறைய இடங்கள்ல நம்ம எப்படின்னா, போட்டா போட்டி போடுறோம். "நீ சொன்னல்ல, எங்க அம்மா வர வேணான்னு, அப்போ உங்க அம்மா வரக்கூடாது. என் தங்கச்சிய பேசக்கூடாதுன்னு சொன்னேல்ல, அப்போ உன் தங்கச்சி பேசக்கூடாது." இந்த போட்டா போட்டிகள் தான் மிகப்பெரிய காரணமா பார்க்க முடியும். நெறைய டைவர்ஸ் வழக்குகள்ல எடுத்து நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணீங்கன்னா, அவங்க முதல் சண்டைய காப்பில சர்க்கரை போட்டதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி குடுக்கலன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு என்ன வந்து மொறப்படி கூப்பிடலன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன உள்ளார வான்னு கூப்பிடலன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கருந்து ஆரம்பிச்சு தான் கோர்ட் வரைக்கும் வந்து நின்னுருப்பாங்க. என்னோட வாதமே என்ன அப்டின்னா, இந்த பிரச்சனைக்கு இவ்ளோ தூரம் இழுக்கணுமா அப்படிங்கிறது தான். இது ஒரு சின்ன விஷயம். இத அடுத்த நாள் காலையில கடந்து போயிறணும், மறந்து போயிடணும், மன்னிச்சு போயிடணும் அப்படிங்கிறது தான். சில நேரங்கள்ல கடந்தே போயிடலாம். அதுக்கு நீங்க மறக்கணும்னு அவசியம் கிடையாது. சில விஷயங்கள மறந்துறணும். இதோட நிறுத்திறணும். சில விஷயங்கள நம்ம மன்னிச்சிடணும். அப்ப அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கூட, சரி விடு. இதனால பெரிய பாதிப்பு நம்மளுக்கு இல்ல அப்படிங்கும்போது மன்னிச்சு போயிடணும். இந்த 3 விஷயமும் பெண்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சின்ன பிரச்சனைகள் பெருசா ஆகாது. பசங்க கிட்ட என்ன, ஆண்கள் கிட்ட என்ன அப்படின்னா, அவங்க வந்து இந்த பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணும்போது, பெண்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குல்ல. அவ வந்து ரிப்பீட்டடா இத கேட்டுக்கிட்டே இருப்பா. அவளுக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளார. அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும், இன்னைக்கு இந்த பிரச்சனைய முடிச்சா கூட, 1 வாரம் கழிச்சு திருப்பி இத ஞாபகமா அவ கேட்பா. அப்ப அவ கேட்கிற விஷயம் என்னன்னா, அந்த கேள்விக்கான பதில். சரியா? உங்ககிட்ட பதிலே இல்லங்கிறது தான் இங்க இருக்கிற பிரச்சனை. பதிலே இல்லன்னா கூட, அவ கேட்கிற மாதிரி ஒரு பதில நீங்க குடுத்துறணும் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா, ஒரு ப்ராப்ளம் எனக்கு கஷ்டங்கிறாங்க அது. அதுக்கு வந்து பண ரீதியான கஷ்டம் இருக்கணும். நீங்க அடிச்சிருக்கணும். நீங்க கொடுமைப்படுத்தியிருக்கணும். அதெல்லாம் தேவையில்ல. மன ரீதியாவோ, இல்ல எமோஷனலாவோ அந்த பொண்ணுக்கு ஒரு காயம்னு சொல்றாங்க இல்லையா? அந்த காயத்துக்கு சரியா ஒரு மருந்த நீங்க போடணுங்கிறது தான். பட் ஓவரால் நெறைய கேஸஸ்ல நாங்க பார்க்குற விஷயம் என்னன்னா, எந்த வகையில நாங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும், என்ன மாதிரியான கவுன்சிலிங்ஸ் குடுத்தாலும், பெண்களுக்கு வந்து அந்த வலிய மறக்கிறதுக்கோ, இல்ல வந்து அந்த வலிய கடக்கிறதுக்கோ ஒரு மனசு இல்ல அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். என்னன்னா, அவங்களால அத ஏத்துக்க முடியல. நீங்க என்னதான் விளக்கம் குடுத்தாலும், அவரால சாரின்னே அவர் கேட்டுட்டாலும், கால்லயே விழுந்துட்டாலும், சாரி கேட்டுட்டு கால்ல விழுந்த உடனே தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறது உண்மையாயிடுதா? அப்ப அந்த தப்பு ஏன் நடந்ததுன்னு திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. அதோட இந்த விட்டு போகுறதில்ல. இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான் நெறைய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. அதுவும் இப்போ இந்த ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம், எல்லா கேஸ்லயும் ஜிபிஎஸ் வச்சிடுறாங்க. எல்லாரும் மனைவி போறான்னா, மனைவி போற இடத்துக்கெல்லாம் ஜிபிஎஸ் போகுது. கணவன் போறார்னா, கணவர் போற இடத்துக்கெல்லாம் ஜிபிஎஸ் போகுது. அவள இன்ச் பை இன்ச் வாட்ச் பண்றோம்ல. அந்த இன்ச் பை இன்ச் வாட்ச் பண்ணி அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்பளே குடுத்துக்கிறோம். இதுதான் பிரச்சனைகளுக்கான மிகப்பெரிய காரணமா நான் பார்க்குறேன். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஆண்களுக்கு சுதந்திரம். காலைல ஆஃபீஸ் போயிடுறாங்க, சாயங்காலம் டென்ஷன் தீர வெளில போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு வந்துடுறாங்க. ஒரு பெண், அதுவும் வீட்ல இருக்கிற பெண்ணோ, இல்ல வொர்க் ஃப்ரம் ஹோமோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டாலும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்ல இருக்காங்க. அது தனி குடித்தனமா இருந்தா தனியா இருக்காங்க. சேர்ந்து இருந்தா அவங்களோட இன்லாஸோட இருக்காங்க. அப்ப அவங்க மன ரீதியா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? இல்ல நீங்க என்ன பெண்கள் தான் வீட்ல இருந்தா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளுக்கு வீட்டு வேலையே சரியா இருக்குங்கிறீங்களே! நம்மளுக்கு சண்டே கூட லீவ் கிடைக்காதுங்கிறீங்க. ஹஸ்பண்ட் அங்க போய் என்ன வேலை பார்க்குறாரோ, அத விட பல மடங்கு வேலைய நம்ம வீட்ல உட்காந்துட்டு பார்க்குறோம். கரெக்ட்டுங்களா? குழந்தைய மெயின்டெயின் பண்றோம், சமைக்கிறோம், வீட்ட பார்க்குறோம். ஆனா, நம்ம இதுலலாம் எதுலயுமே ஏன் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேங்கிறோம்? ஏன் அந்த விஷயத்த மறக்க மாட்டேங்கிறோம்? ஏன் அந்த விஷயத்த கடந்து போக மாட்டேங்கிறோம்? நான் வீட்டுக்குள்ளாரயே இருக்கேன் அப்படிங்கிற அந்த வீட்டுக்குள்ளார அந்த வார்த்தை எதிரொலிச்சுக்கிட்டே இருக்க போகுதா என்ன? இது அப்போ ஒரு புறம். இத தாண்டி என் ஹஸ்பண்டுக்கு நான் ஃப்ரீடம் குடுத்துருக்கேன். அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா போயிட்டு வராரு, பார்ட்டி பண்ணிட்டு வராரு. இதே நான் பண்ணா தப்பு. என் மேல சந்தேகப்படுறாங்க. ஸோ இதுவும் விவாகரத்துக்கு ஒரு காரணமா இருக்கு. இல்ல இந்த சந்தேகம் வந்து இப்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதா தான் நினைக்கிறேங்க. இந்த சந்தேகங்கள், சந்தேகங்களை கடந்து ஒரு அ அ அதாவது திருமண உறவுகளுக்கு வெளியில நடக்கக்கூடிய உறவுகள், இது வந்து இப்ப ரொம்ப பெரிய ரீசனா தான் பார்க்குறோம். ஏன்னா, சந்தேகம் இல்லாத ஒரு விஷயத்த இங்க கொண்டே வர முடியறதில்ல அவங்களால. எப்ப சந்தேகம் வரும் அப்டின்னா, ஒரு டிரான்ஸ்பேரன்சி இல்லாத இடத்துல தான் சந்தேகம் வரும். நான் எங்க போறேன்?
நான் என்ன வேலை பார்க்குறேன், திருப்பி நான் எங்கே வரப்போகிறேன், இங்கே 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 இவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்பேரன்சி இருக்கிற வரைக்கும் சந்தேகம் வருவதற்கான வாய்ப்பே இல்ல. ஆனா, அந்த டிரான்ஸ்பேரன்சி எப்பெப்பலாம் குறையுதோ, அப்பப்பலாம் சந்தேகங்கள் கண்டிப்பா முளைவிடும். ஆனா, அந்த சந்தேகம் மட்டும் ஆரம்பத்திலேயே நீங்க அணைச்சிட்டீங்கன்னா ஓகே. அந்த ஆரம்ப கட்டத்திலேயே அத அணைக்க முடியல அப்படின்னா, அதுக்கப்புறம் அத நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, அது வளர்ந்து ரொம்ப பெருசா வளர்ந்து போயிடும். அந்த சந்தேகம் அதிகமான உடனே நம்பிக்கை தன்மை குறைஞ்சிரும். ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் மேல இருக்கிறதோ, ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் மேல இருக்க நம்பிக்கையோ போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் எல்லாமே தவறா மட்டும் தான் முடியும். பட் இந்த சந்தேகங்கள் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தில நீங்க இப்படி பாருங்களேன். நிஜமாவே சில இடங்கள்ல தவறு செய்ற பெண்களும் இருக்கிறாங்க, தவறு செய்ற ஆண்களும் இருக்காங்க. அங்க பெண்களுக்கு சந்தேகம் வந்தா, அது எப்படி சந்தேகமாகும்? ஹஸ்பண்ட் வெளியில போறாரு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு, அவர் அந்த பொண்ணு கூட சேட் பண்றாரு, சேட் ஹிஸ்டரி இருக்கு, எல்லாத்தையும் நம்ம கையில எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அது எப்படி சந்தேகமாகும்? அங்க என்னன்னா, அக்செப்டன்ஸ் கிடையாது. நான் ஒத்துக்க மாட்டேன். ஆமாம்மா இது தப்பு தான் நடந்துருச்சு, வெளியில போயிட்டேன், பண்ணிட்டேன். இது இதுக்கப்புறம் நடக்காது. இத நம்ம இப்படி மாத்திக்கலாம். இந்த பிரச்சனைய நம்ம இப்படி சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த பிரச்சனைய முடிக்கிற விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, அப்ப அங்க சந்தேகம் முடிஞ்சிடும். ஆனா, இது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்றதே பெண்களுக்கு மிகப்பெரிய வலியா இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு தான் தெரியுமே. அவங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணி கையில வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமும் அவரு மறைக்கிறாருல்ல. அவரு ஏன் மறைப்பாருன்னா, அங்க தான் நான் சொன்னேன். அவரு ஏன் மறைப்பாரு அப்படின்னா, அவருக்கு தெரியும் இதெல்லாம் நடக்குது வெளியிலன்னு. அது தப்புன்னும் அவருக்கு தெரியும். ஆனா, அத தாண்டி அவர் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாரு. இந்த மேரேஜ் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷனுக்கு இதெல்லாம் வெளில நடந்துருச்சு. ஆனா, உனக்கு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இது இப்படியே தான். நீ தான் என் மனைவி. நீ தான் இந்த அந்தஸ்துல இருப்ப. இவங்க தான் என் குழந்தைங்க. இதுதான் என் இடம் அப்படின்னு இந்த அந்தஸ்துக்கு குடுப்பாரு. அப்ப இந்த இம்பார்ட்டன்ஸ் அவர் இங்க குடுக்கறதுக்கு அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, இத மறைக்க தான் ட்ரை பண்ணுவாரு அவரு. ஏன்னா, இத காப்பாத்தி ஆகணும். அப்ப இதெல்லாம் அவரு மறைக்கிறாரு. ஆனா, அவரு மறைக்கிறாருங்கிறதே நம்மளுக்கு பெரிய வலியா இருக்கு. கண்டிப்பா. அந்த அன்புக்குரியவள் நான். ஆனா என்ன விட்டு என் வீட்டுக்காரர் இன்னொருத்தர லவ் பண்றாங்க. பேருக்கு நான் கூட வாழறேங்கும்போது, அத எந்த பெண்ணால ஒத்துக்க முடியும்? இப்போ நீங்க இந்த சுதந்திரம் பாயிண்ட்டுக்கு வாங்களேன். ஒரு பெண் எங்க வேணா போலாம், யார் கூட வேணா பேசலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகே. அத ஒரு ஆண் வந்து, "நீ ஏன் இவரு கூட இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த? நீ ஏன் இந்த இடத்துக்கு என்கிட்ட சொல்லாம நீ போன?" அப்படின்னு சொன்னா, அது பெண்ணை கொடுமைப்படுத்தக்கூடிய வழி. கரெக்ட்டா? ஆண் இப்படி கேட்டார்ன்னா. ஆனா, அதே ஆண் போய் ஒருத்தர்கிட்ட பேசுறாரு, ஒருத்தவங்ககிட்ட சேட் பண்றாரு, இல்ல மெசேஜ் பண்றாருங்கிற பட்சத்தில, அவங்கள நீங்க ஏன் இப்படி சேட் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அது ஆண கொடுமைப்படுத்துற வழியா? இல்லையா? நிச்சயமாக. அப்போ வலி நமக்கு மட்டும் இல்ல, அங்கேயும் இருக்கு. விஷயம் நான் அதே ரொம்ப தெளிவா சொல்றேன். என்னன்னா, இவங்க உங்கள சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா, நம்ம நடவடிக்கையில ஒரு சின்ன சேஞ்ச் இல்லாம இவங்க சந்தேகப்பட போறதில்ல, ஹஸ்பண்ட்ஸ். அதே மாதிரி ஹஸ்பண்டோட நடவடிக்கைகள்ல சேஞ்சஸ் இல்லாம ஒய்ஃப் சந்தேகப்பட போறதில்ல. அப்ப அந்த நடவடிக்கைகள்ல இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கான விளக்கத்த 2 பேரும் சமரசம் பண்ணி சொல்லிக்கணும். அப்படி அவங்களால சொல்லிக்க முடியல அப்படின்னா, அவங்களுக்கு சொல்ல முடியாத, வெளியில காட்ட முடியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதா தான் இருக்கும். அப்படி ஒரு விஷயம் இருந்தா, அங்க சந்தேகம் வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். அத நீங்க முடிவுக்கு கொண்டு வர முடியாது. அப்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதுக்கப்புறம் வெளியில தான் வந்தாகணும். சுத்தி இருக்கவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் கோர்ட்டுக்கு வருவாங்க. இதுதான் பிரச்சனைகளுக்கான காரணம். அப்ப என்னன்னா, என்ன தப்பு நடக்குதுங்கிறத அவங்கவங்க உணரணும் முதல்லன்னு சொல்றேன். அது பெண் பண்ணியிருந்தாலும் சரி, ஆண் பண்ணியிருந்தாலும் சரி. இத தாண்டி, இப்ப இதுதான் தவறு அப்படின்னு உணர்ந்துட்டு, அந்த தவற திருத்திக்கிட்டு, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்கன்னு சொல்றோம். அதுதான் எங்களோட ஒரே கோரிக்கை என்னன்னா, நீ என்ன வேணா நடக்கலாம். ஆனா இந்த குடும்பம், இந்த குழந்தைங்க, இந்த இன்ஸ்டிடியூஷன் ஒண்ணு இருக்குல்ல, இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. எது நடந்தா கூட, இத தாண்டி இத நம்ம எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு நீங்க நெனைங்க. இதற்காக சில விஷயங்கள விட்டு குடுத்து போங்க. சில விஷயங்கள மறந்து போங்க. சில விஷயங்கள கடந்துட்டு போங்க. அப்படின்னு இத தாண்டி நீங்க ஒரு குடும்பத்த காப்பாத்தி குடுங்க அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. தவறு எல்லா இடத்துலயும் இருக்கும். பட் முடியாத, தாங்க முடியாத ஒரு விஷயம் இருக்கும். அப்ப நீங்க வெளியில வந்து தான் ஆகணும். டைவர்ஸ் எப்பவுமே ஒரு குற்றம் கிடையாது. கோர்ட்ல வந்து விவாகரத்து வாங்குறது ஒரு குற்றமான விஷயமா பார்க்க முடியாது. குற்றம்ன்றத தாண்டி அவமானமா நெனைக்கிறாங்க. அதாவது கஷ்டப்பட்டாலும் நீ ஒண்ணா தான் வாழணும். டைவர்ஸ் பண்ணி வெளியில வந்துட்டேன்னா, அதுதான் அது தவறு. அவமானம். அது கண்டிப்பா தவறு. டைவர்ஸ் வாங்குறத நான் குற்றமாவும் பார்க்காதீங்க, அவமானமாவும் பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவை இருந்தா அத நீங்க வாங்கிக்கலாம். அது தப்பு கிடையாது. ஆனா, அது தேவையா இருக்கணுங்கிறது தான். அன்னெசசரியா ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோர்ட்டுக்கு வந்து விவாகரத்து வாங்குனீங்க அப்டின்னா, இந்த தவறு நீங்க திருப்பி வந்து விவாகரத்து வாங்கி இன்னொரு குடும்பத்துக்கு போனீங்கன்னா, அங்கேயும் நடக்கும். இல்ல நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டே போகல, உங்க அப்பா, அம்மா வீட்ல இருக்கீங்கன்னா, அங்கேயும் இது நடக்கும்.
இந்த சமூகத்துக்கிட்ட அது நடக்கும். அப்போ இங்க எல்லா இடத்துலயும் நீங்க அத ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்பா இவன விட்டு வெளியில வந்துட்டேன் நானு. இப்ப நான் ரொம்ப நிம்மதியா இந்த தவறே பண்ணாத ஒரு 100% ஜென்டில்மேன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல முடியுமா உங்களால? இல்லை. எந்த ஒரு குற்றமுமே இல்லாத ஒரு ஆண்மகன என்னால அடையாளம் கண்டுட முடியும்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. ஒரு கல்யாணம் பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க பெஸ்ட் பேர்? எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். எனக்கு பிடிச்ச உருவத்தில இருக்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குடும்ப அமைப்பு இருக்கணும். என்ன ஒரு நல்லா சம்பாதிக்கணும். இவ்வளோ குறைஞ்சபட்ச சம்பாத்தியமாவது இருந்தா தான் வாழ முடியும். அந்த குறைஞ்சபட்ச சம்பாத்தியம் இருக்கணும். இப்படி தானே பேர் பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் குடும்பம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும். என்ன பேசிக் நெசசிட்டி? என்ன உங்களுக்கு தேவை? மெயின்டனன்ஸ் கேஸ்லயும் அதுதான் பார்ப்பாங்க. உங்களோட தேவை என்ன? அதுக்கு தான் நீங்க வந்து அலிவனி குடுக்க முடியும். அதுக்கு தான் நீங்க மெயின்டனன்ஸ் குடுக்க முடியும். தேவைக்கு அப்பாற்பட்டு எதிர்பார்க்காதீங்க. இவ்ளோ தான் தேவை அப்டின்னா, அந்த தேவைக்குள்ளார நிறுத்திக்கோங்க. இது அன்னெசசரியான ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு பண்ணுங்கன்னு. பட் நம்ம என்னன்னா, வீட்டுக்காரர் பண்ணுனா, அது எல்லாமே அன்னெசசரின்னு சொல்றோம். நம்ப பண்ணும்போது எல்லாமே நெசசரின்னு சொல்றோம். நிச்சயம். ஹஸ்பண்ட் பண்ணும்போது பாதி அன்னெசசரி அப்டின்னா, ஒய்ஃப் பண்ணும்போது சிலது பாதி அன்னெசசரியா இருக்கலாம் அப்டிங்கிறது தான். நகை வாங்குனா சரி, சொத்து வாங்கினா சரி, ஓகேவா? வேற எதுவுமே நான் என்ன நெனைக்கிறேனோ அதெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட்டு. மத்ததெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் கிடையாதுன்னு நெனைக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அருமை. ஏன்னா நம்ம இத பத்தி பேசணும்னா இன்னும் நெறைய பேசிட்டே போலாம். ஏன்னா உங்க அனுபவத்துல நீங்க நெறைய விதமான வழக்குகள் பார்க்குறீங்க. அதுலயும் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்டின்னா இன்னும் நெறையா இருக்கு. தொடர்ந்து நேயர்கள் கிட்ட நம்ம இத பத்தி நெறைய பேசுவோம் மேம். உங்களுடைய அருமையான நேரத்திற்கு நன்றி.